இங்க பாருடி, இந்த வீட்ல உனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னு நான் சொல்றத மட்டும் செய்யணும். அதை விட்டுட்டு இங்க மத்தவங்களுக்கு பணிவிட செய்யறேன்னு சொல்லி எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாத. எல்லார் முன்னாடி உன் முகத்தை காட்டி எல்லாருடைய மனசையும் காயப்படுத்திக்கிட்டே இருக்காத. நீ நிக்கும் போதெல்லாம் நீ செஞ்ச விஷயம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு எங்க அப்பா தாவும் தட்டுறாங்க. இதை கேட்ட தமிழுக்கு ரொம்பவே சங்கட்டமாவும் போயிடுது, ரொம்பவும் கவலையாவும் போயிடுது. அதுக்கு பிறகு எதுவுமே பேசாம கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க வேலையை பாக்குறதுக்காக. அப்ப அங்க வர ஈஸ்வரி சாவித்திரி ரெண்டு பேருமே, இங்க பாரு, எங்க அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதை போல கேட்டு நடந்துக்க. அதை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் நின்று இப்படி உன் பாவமான முகத்தை வச்சு அவங்க அப்படியே மனசை கரைச்சலான்னு மட்டும் நினைக்காத. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த ஜென்மத்துல நீ இந்த வீட்டு வேலைக்காரியா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லையா, இங்க இருக்க பிடிக்கலையா, உன் அப்பா வீட்டுக்கே பெட்டி படிக்கை தூக்கிட்டு ஓடி போயிடு அப்படின்னு இந்த சாவித்திரியும் கூடவே ஈஸ்வரியும் சேர்ந்து மிரட்டிட்டு போக இங்க கண்கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர மலர் எங்க தமிழுக்கு ஆறுதலா பேச ஈஸ்வரி கூப்பிடுறாங்க. ஏய் மலர், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, மேல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, நான் போறேன் தமிழ், நீ பார்த்து கவனமா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மலரும் மேலே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தமிழ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப போற நேரத்துல இங்க சாவித்திரி கூப்பிடுறாங்க. ஏய் இங்க வாடி, உனக்கு வேற வேலை இல்லையா, கிச்சன் வேலையை மட்டும் பார்த்தா போதுமா, இந்த வீடெல்லாம் யார் துடைக்கிறது, குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. வயிற்றுல புள்ள இருக்குன்றதுக்காக இங்க எல்லா நேரமும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டு அங்க ஒரு சுவிட்ச் இருக்கு. அப்போ அதை க்ளீன் பண்ண சொல்றாங்க. இந்த பாரு, சுவிட்ச் போர்ட்லேருந்து இங்கே இருக்கிற ஆளுக்கு கரண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தா என்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, இதை முதல்ல அயன் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தாமரையும் வேற வழி இல்லாமல் ரொம்பவே கலங்கியபடி அந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணுறதுக்காக ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏய் அங்கே எங்கே போகிறேன், உனக்கெல்லாம் ரூம்க்கெல்லாம் அலௌடு கிடையாது, இங்கே தான் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, இங்கே வச்சு நீ அயன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல இங்கே தமிழ் தான் அயன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து எங்கள் அப்பா தான் கூப்பிடுறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க அங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவொடனே, என்ன அப்பத்தானே எங்கள் தாமரை வர, என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க, தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்பத்தா, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண வேண்டியது இருந்தது, அதான் இங்கே தமிழ் கிட்ட கொடுத்து அயன் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்ல, ஏன் அதுக்கு வேற வேலையாலே இல்லையா, அதெல்லாம் தமிழ் தான் பண்ணணுமான்னு சொல்லும் பொழுது இங்கே தமிழை பார்க்குறாங்க. இங்கே பாருடே, உனக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் நினைக்காத, திரும்ப திரும்ப இதே விஷயத்த சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காத, நான் சொல்கிறதெல்லாம் என் பேர பிள்ளைக்காக மட்டும்தான், வயிற்றுல வளர குழந்தை நல்லபடியாக பிறந்து இந்த வீட்டுக்கு வரணும், அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், நீ பார்த்த வேலை வரைக்கும் போதும், போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாமரை, என்ன பார்த்தா நீ எப்போ பார்த்தாலும் இந்த தமிழுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, வயிற்றுல குழந்தை இருக்குன்னா அதுக்காக இவ செஞ்ச தப்பை மறந்துட்டு இவளுக்கு எந்த தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாதே அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாம் தெரியும்டி, முதல்ல உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பத்தாவும். சரின்னு சொல்லிட்டு தமிழ் எங்கள் அப்பத்தா சொன்னதுனால அந்த சுவிட்ச் பாக்ஸை போடாமல் அங்கேருந்து கிளம்ப இதை தாமரை பார்த்துட்டே இருக்காங்க. இவளுக்கு ஒரு கரண்ட் ஷாக்கை கொடுத்து இவளை இங்கேருந்து ஓட விட்டலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் அப்பத்தான் சொதப்பிடுச்சு அப்படின்னு நின்றுட்டு இந்த அப்பத்தான் இப்படி சொதப்பிடுச்சேன்னு நினைச்சு தாமரை ரொம்பவே கோவப்பட்டு மேலே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்க அப்பத்தான் பாரு, சுவிட்ச் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு போயிட்டாளுங்க, ஏன் இந்த தாமரை எடுத்துட்டு போய் உள்ளதான் வச்சானே, பேசாம இதை அப்படியே போட்டு விட்டு போனா வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்கு, பச்சை பிள்ளை தொட்டுட்டுனா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா, அப்பதான் அந்த பிளக் பாயிண்ட்டுக்குள்ள போயிட்டு பிளக்கை சொருவி இருக்கு, அதை எடுக்க போற நேரத்தில் கைப்பட்ட உடனே பக்கத்தில் சுவிட்ச் பாக்ஸில் கைப்பட்ட உடனே அவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்து தமிழ் ஓடி வராங்க. ஐயோ அப்பத்தா அப்படின்னு சொல்லி ஓடி எங்கள் அப்பத்தாவை காப்பாற்றிடுறாங்க. ஒரு வழியாக அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு கலப்ப எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி வராங்க. என்னாச்சு அம்மாவுக்கு, என்னடி பண்ணன்னு சொல்லி எல்லாருமே தமிழை தான் திட்டுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நானும் இப்போதாம்மா வந்தேன், இங்கே பார்த்தா தமிழ் தான் எங்கள் அப்பத்தாவை பிடிச்சு வச்சிருக்கா, என்னன்னு தெரியலம்மா, இவதாம்மா ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு எங்கள் தாமரையும் சொல்கிறாங்க. அப்பத்தா கிளம்பு அப்பத்தான்னு சொல்லி தண்ணியெல்லாம் கொண்டு தெளிக்கிறாங்க. தெளிச்சதுக்கு பிறகு இங்கே அப்பத்தா கிளம்புற மாதிரியே இல்லை. ஆனால் கடைசியில் தமிழ் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு மூச்சு கொடுத்து காப்பாற்றுறாங்க. அவங்கள காப்பாற்றி இங்கே ஒரு வழியாக கொண்டு உட்கார வைக்க எல்லாமே ஓடி வந்துடுறாங்க. இங்கே ராஜாங்கத்தோட தம்பிங்க அப்புறம் சேதுன்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு ஓடி வர யாருக்கும் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. உடனே எங்கள் அப்பத்தாட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, நீ எதுக்குமா அங்கெல்லாம் போய் கரண்ட் ஷாக் எப்படி வந்தது, நம்ம வீட்டில் இது நாள் வரைக்கும் இப்படி ஆனதில்லைன்னு சொல்ல, இனிமே ஆகுமே, ஏன்னா இந்த ராசி இல்லாதவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், இவளை கூட்டிட்டு வந்ததுலேருந்து நம்ம வீட்டில் வெறும் பிரச்சனை தான், என்னைக்கு இவ வீட்டில் நம்ம காலடி எடுத்து வச்சோமோ அன்னையிலேருந்து உங்களுக்கும் பிரச்சனை, என்னைக்கு இப்போ வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அன்னையிலேருந்து நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனை, இப்போ அம்மாவுக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சாவித்திரியும் திட்டதை பார்த்து ஈஸ்வரி சொல்கிறாங்க. தமிழை பார்த்து, இன்னமும் எதுக்குடி இங்கே நின்றுட்டு இருக்கேன், இன்னமும் வேற யாராவது பழி வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்டுறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல வரும்பொழுது இங்கே சேது சொல்கிறாங்க, என்ன பண்ண எங்கள்
அப்பத்தாவை. அப்பத்தா எதுக்கு மயங்கி விழுந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது, டேய் இருங்கடா, எதுவுமே பேச முடியாமல் இருக்கிற அப்பத்தா, முதல்ல சும்மா இருங்கடா, எதுக்குடா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உடனே ராஜாங்கம் எங்கள் அம்மா பக்கத்தில் போய், என்னம்மா ஆச்சு, எப்படிம்மா உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கரண்ட் ஷாக் அடிச்சதெல்லாம் உண்மைதான்டா, ஆனால் எப்படி அடிச்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னை காப்பாற்றினது யார் தெரியுமான்னு சொல்லும்போது, உடனே தாமரை, உங்களை யார் பாட்டி காப்பாற்றினது, நான் தான் ஓடி வந்து உங்களை காப்பாற்றினேன், பின்ன என்ன தமிழை காப்பாற்றுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் சும்மா இருடி, காப்பாற்றினது இவலாம் இங்கே அப்படியே வச்சுட்டு போட்டது போட்டபடி போட்டுட்டு இவ பாட்டுக்கு மேலே போயிட்டா, சரி எல்லாம் இருக்கே பச்சை புள்ளி வந்து விளையாடுமேன்னு சொல்லி இங்கே தமிழ் தான் முதல்ல வந்தா, தமிழை அனுப்பி விட்டுட்டு நான் தான் அதை தொட போனப்போ எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிடுச்சு, ஆனாலும் எனக்கு அடிச்சிடுச்சுன்னு சொல்லி இவ நான் பதற அழுத அழுக இதெல்லாம் என் காதுல கேட்காமல இருந்தது, எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தது, எனக்கு மூச்சு கொடுத்து காப்பாற்றினது கூட தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லுறாங்க. இதை கேட்டதும் இங்கே சேதுலேருந்து எல்லாருமே அதிர்ந்து போய் நிற்க, இந்த விஷயத்த போய் இப்போ சொல்லி தான் ஆகணுமான்னு சாவித்திரையும் தாமரையும் ஈஸ்வரியும் நினச்சிட்டு இருக்கேன். எல்லாமே தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்து கண்ணை காட்டுறாங்க. ஈஸ்வரி முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி இங்கே கண்ணை காட்டின உடனே இங்கே தமிழ்ச்செல்வி அப்படியே திரும்பி அழுதுகிட்டு வீட்டுக்கு அந்த கால் செட்டுக்கு போகிறதுக்காக திரும்பி நிற்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற அப்பத்தா, தமிழ் நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தான்னு சொல்லி ஓடி வந்து, உனக்கு இப்போ ஒன்றும் இல்லையா அப்பத்தா, ஒன்றும் ஆகாது அப்பத்தான்னு சொல்லும்போது எங்கள் ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருடா ராஜாங்கம், இன்னைக்கு தமிழ் மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேன், எங்கே இவளுங்கெல்லாம் வந்து உட்காந்து அழுதுட்டு தான் இருந்திருப்பாளுங்க, வேறு என்ன பண்ணியிருப்பாளுங்க, ஆனால் இங்கே தமிழ் யோசிக்காம என் வாய் மேலே வாய் வச்சு மூச்சு காற்றை கொடுத்து அவளோட மூச்சு காற்றை கொடுத்து என்னை காப்பாற்றிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததை நினச்சி சந்தோஷப்படுறதா, இவளால் உனக்கு இப்படி ஆயிடுச்சு நினச்சி கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியல, ஆனால் தமிழ் இந்த வீட்டுக்கு வந்தது பிறகுதான் நீ எம்எல்ஏவுக்கு நிற்க ஆரம்பித்த, இன்னைக்கு போன உயிரை காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்ததும் இங்கே தமிழ் தான். அந்த வகையில் பார்க்கும்போது இவளுங்க சொல்கிறத விட தமிழ் இந்த வீட்டுக்கு வந்தது பிறகுதான் நம்மளுக்கு நல்லதும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் தமிழ்ச்செல்வி ராசியான பொண்ணு தான், இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இதை நான் ஏற்றுக்கிறேன்னு எங்கள் பாட்டி சொல்ல, இதை கேட்ட எங்கள் ஈஸ்வரியும் ரொம்ப கோவப்பட்டு, என்ன நீங்கள் இப்படி உங்களை உயிரை காப்பாற்றிட்டான்னு சொல்லி அவளை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, நீ சொல்கிறதும் சரிதாண்டி, நாம் எதுக்காக இங்கே தமிழ்ச்செல்விக்கு தண்டனைன்ற பேரில் அங்கேயே வெளியில் உட்கார வைக்கணும், பேசாமல் அவள் வீட்டிலே இருந்துட்டு போகட்டும், இங்கே சேது கூட தானே பேசக்கூடாது, சேது கூட தானே அவன் ஒன்றா இருக்கக்கூடாது, இங்கே சேதுக்கும் இவன் மேலே கோவம் இருக்கிறதுனால 2 பேருக்கும் பிரச்சனை வரும், அதனால தானே அவள் வீட்டில் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தமிழ்ச்செல்வியை ராஜாங்கம் பார்க்குறாங்க. ராஜாங்கம் கிட்ட உடனே சொல்கிறாங்க எங்கள் அப்பா தான், என்னடா ராஜாங்கம் உன்னை கேட்காம அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டுன்னு நினச்சி கவலைப்படுறியான்னு சொல்லும் பொழுது, இல்லைம்மா அப்படின்ற மாதிரி பார்க்க, இன்னைக்கு நான் உன் பக்கத்தில் உட்காந்து உயிரோடு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம், அதுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியாக நான் செய்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு போகட்டும், அது மட்டும் இல்லாமல் முதல்ல நான் சொன்ன மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வி இருக்கிற வரையும் தான் உனக்கு எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவள் வந்ததுக்கு பிறகு தான் உனக்கு எம்எல்ஏவுக்கான எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சது, அதில் நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டனா தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜாங்கத்தினால எதுவுமே பேச முடியல, என்னமோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையே, ஹாஸ்பிட்டலில் போகணும்னா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா இப்போ என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு ராஜாங்க கிளம்பி மேலே மாடிக்கு போக, இங்கே நின்றுட்டு இருக்க சேது எதுவுமே பேச முடியாமல், அப்பதான் நீ எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இங்கே சேது பயந்து நிற்க, டே எனக்கு ஒன்றும் இல்லைடா, போய் அவங்க வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் அப்பதான் இங்கேயே உனக்கு ஷாக் அடிச்சுது அப்படின்னு கேட்கும்போது இங்கே தாமரையும் கூடவே சாவித்திரி ஈஸ்வரின்னு எல்லாரும் அதிர்ச்சியில் அப்படியே பார்க்குறாங்க. இங்கே ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே எல்லாம் சரியாக தான் இருந்தது, ஆமாம் இதில் எப்படி ஷாக் அடிக்க வந்தது அப்படின்ற மாதிரி அங்கே போய் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ அது ரொம்ப முக்கியமாக செய்து நீ போய் வேலை இருந்தால் பாருன்னு ஈஸ்வரி சொல்ல, அப்போ தான் இங்கே தன்னுடைய அண்ணன் பசங்க, அதாவது சீதுவோட அண்ணன் பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தவங்க ஓடி வராங்க. நீ பசங்களா இதில் கையை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, தெரியுமே அப்படிங்கிறாங்க. என்ன தெரியும், வீட்டில் நடந்த விஷயமே இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியல, வெளியிலேருந்து விளையாடிட்டு ஓடி வரீங்க, என்னடா தெரியும் அப்படின்னு கேட்க, இல்லையே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே தாமரக்கா ஏதோ ஸ்க்ரூவெல்லாம் வச்சுட்டு கலட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க, நானும் என்ன இதுன்னு கேட்டும்போது ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் வெளியில் விளையாட போயிட்டோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சேதுக்கு பயங்கரமான ஒரு கோவம். இங்கே தாமரையை பார்க்குறாங்க, என்ன தாமரை இதெல்லாம் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் தமிழ்ச்செல்விகிட்ட கேட்குறாங்க, தமிழ் இப்போ நீ சொல்லு, நீ எப்போதைக்கு இங்கே நீ அயன் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தாமரை தான் வந்துட்டு அயன் பண்ணுறதுக்காக துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல, கூடவே அப்பத்தாவும் ஆமாண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாமரை தான் வந்துட்டு தமிழ்ச்செல்வியை ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணணும்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து வச்சா, நான் தான் தமிழ்ச்செல்வி இனிமேல் வேலை பார்க்க வேணாம், போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்லி நான் தான் அனுப்பிவிட்டேன், இங்கே இருக்கே கரண்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கே எடுத்துகிட்டு போகலான்னு கையை வைக்க போகிற நேரத்தில் தான் எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது இங்கே சேது பயங்கரமாக கோவப்பட்டு ஓடி வந்து தாமரை கன்னத்திலே
ஒரு அறையும் விடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. சின்ன பசங்க என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்போ இதுல ஷாக் அடிக்கிறதுக்காக நீ ஏற்பாடு பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கலட்டி எல்லாத்தையும் மாத்தி வச்சதுக்கு பிறகுதான் இங்க தமிழ்ச்செல்வியை நீ ஹைன் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது தமிழ்ச்செல்விக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இங்க அப்படியே நின்றுட்டு இருக்க. இங்க பாரு, என்னைய பழி வாங்கணும்னா என்னை தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு எல்லாருமே ரொம்ப வெறுக்கிறோம் அப்படின்றதுக்காக நீ அவளை தனிப்பட்ட முறையில் பழி வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யாத. அவளுக்கான தண்டனையை தான் எங்க அப்பா கொடுத்துட்டாங்கல்ல. அதையும் மீறி இந்த வீட்டில் தண்டனை கொடுக்கறதுக்கு முதல்ல நீ யாரு? அதுவும் தமிழுக்கு தண்டனை கொடுக்க முதல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, தாமரை இதை கேட்டு என்னம்மாமா இங்கே தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை. நீ பண்ணுறது தப்புன்னு தான் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இந்த தப்பை இதே வீட்டில் இந்த பண்ணினேன் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க சேது பயங்கரமா திட்டிட்டு போக, உடனே அப்பத்தான் சொல்றாங்க, அதுக்கு என்னமோ தமிழால எனக்கோ இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்கள ஆபத்து வந்துடும்னு சொல்லிட்டு இருந்தீங்கடி. இப்போ எனக்கு என்னமோ ஆபத்து வந்தது இந்த தாமரையால தான். சொந்த பேத்தியாலேயே இந்த வீட்டில் இந்நேரம் நான் போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவும் ஒரு முறைச்சிட்டு சாவித்திரியன் அதே நேரம் தாமரைகிட்டையும் சொல்லிட்டு போறாங்க, இங்க பாருடி, இதே மாதிரி இன்னொரு வேலையை நீங்க வச்சுனா இந்த தடவை நான் மாட்டிக்கிட்டேன், அடுத்த தடவை நீ வச்ச பொறியிலே நீயே சிக்கிக்குவ. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் இந்த மாதிரியான எண்ணம் உனக்கு வந்துச்சோ எனக்கு தெரியலேன்னு சொல்லி எங்க பாட்டியும் திட்டிட்டு போறாங்க. தாமரை எங்க செய்துகிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு அதே நேரம் தமிழ்ச்செல்வி முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க.